மாணவர்களுக்கு அன்பான காலை வணக்கம். நேற்றைய வகுப்பில் இயல் 7ல் சீவக சிந்தாமணியினுடைய 2 பாடலை பார்த்தோம். இன்றைக்கி மீதி இருக்கக்கூடிய 4 பாடல்களை பார்க்கலாம். இதுக்கு தனித்தனியாக உங்களுக்கு உட்தலைப்பு கொடுத்துருக்குறாங்க. இன்றைக்கி நம்ம 3வது பாடலை பார்க்க போகிறோம். இந்த பாடலுடைய தலைப்பு மனம் கமலும் கழனி. கழனி அப்படின்னா வயல் அப்படின்னு பொருள். நறுமணம் பரப்பக்கூடிய அந்த வயல் எப்படிப்பட்டது, அதாவது ஏமாங்கத நாட்டினுடைய வயல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த பாடல் வரி நமக்கு எடுத்துணர்த்துது. பாடலை பார்க்கலாம். நெறிபரப்பு எருமையின் ஒருத்தல் நீள் இனம் செறிமறுப்பு ஏற்றினம் சிலம்பன் உரியீப் பொறிவரி வராலினம் இரிய புக்குடன் வெறி கமல் கழனியுள் உளுனர் வெள்ளமே. இதில் மறுப்பு அப்படின்னா கொம்பு அப்படின்னு பொருள், வெறி அப்படின்னா மனம், கழனினா வயல், செரி அப்படின்னா சிறந்த, இரிய அப்படின்னா ஓட. இப்போ பொருள் பார்க்கலாம். நெறி மறுப்பு அப்படின்னா அழகான கொம்புகளை உடைய எருமை. அழகான கொம்புகளுடைய எருமை அது ஆண் எருமைகள். ரெண்டாவது செறிமறுப்பு அப்படின்னா சிறந்த கொம்பு, நேராக கொம்புகளை உடைய எருதுகளும் சிலம்பன் பேர் ஒளியை எழுப்புதுங்க. சிலம்பன், பன் அப்படின்னா இசை, இங்கே பேரொழியை குறிக்குது. இந்த அழகான கொம்பு வச்சிருக்கக்கூடிய ஆண் எருமைகளும் அப்புறம் நேராக கொம்பு இருக்கக்கூடிய அந்த வலிமையான எருதுகளும் ரெண்டும் சேர்ந்து பேரொழியை எழுப்புதாமா. இந்த பேரொழியை கேட்ட உடனே வயலில் இருக்குதாமா வரால் மீன்கள். இந்த வயலில் இருக்கக்கூடிய வரால் மீன்கள்லாம் களைஞ்சு ஓடுது. இந்த வரால் மீன்கள் 2 வகைப்படுது. என்னென்னா பொறிவரி வராலினம் இரிய புக்குடன். இந்த வரால் இனத்தில் 2 இருக்குது. ஒன்று புள்ளியாக இருக்கும், இன்னொன்று வரியாக இருக்கும். இப்படிப்பட்ட வரால் மீன்கள் இந்த வயலில் நெளிஞ்சு களைஞ்சு ஓடுதாமா. அப்போ அங்கே இருக்கக்கூடிய வயலையே கலக்குது. அப்புறம் வெறி கமல் கழனியுள் உளுனர் வெள்ளமே. உளுனர் அப்படின்னா உழவர்கள். இந்த உழவர்கள் கூட்டம் எப்படி இருக்குது அப்படின்னா வெள்ளம் போல திரண்டு இருக்குது. எங்கே? இந்த வயலில். இப்படி மனம் கமலக்கூடிய அந்த நறுமணம் வீசக்கூடிய இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்க வயலில் இந்த உழவர் கூட்டம் வெள்ளம் போல திரண்டு இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நாடு தான் ஏமாங்கத நாடு. இந்த நாட்டினுடைய சிறப்பு இந்த பாடல் வரி மூலமாக நமக்கு தெரியுது. அடுத்த பாடல் வரியை பார்க்கலாம். தலைவணங்கி விளைந்த நெற்பயிர். இதுதான் தலைப்புக்குரிய பாடல் வரியை பார்க்கலாம். சொல்லர், இது உங்களுக்கு மனப்பாட பாட்டு. சொல்லாரும் சூழ் பசும் பாம்பின் தோற்றம் போல் மெல்லவே கரு இருந்து ஈன்று மேலலார் செல்வமே போல்தலை நிறுவி தேர்ந்த நூல் கல்விசேர் மாந்தரின் இறைஞ்சி காய்ந்தவே. சொல்லரும் சூழ் பசும் பாம்பின் தோற்றம் போல், அதாவது பாம்பு மாதிரி நெற்பயிர்கள்லாம் வளைஞ்சி அழகாக பசுமையாக மேலே வந்திருக்குது. கருங்கொண்ட அந்த பச்சை பாம்பு மாதிரி நெற்பயிர்களுடைய தோற்றம் காணப்படுகிறது. மெல்லவே கரு இருந்து ஈன்று மேலலார். இப்படி மேலே வரக்கூடிய இந்த பசுமையான இந்த நெற்கதிர்கள் எப்படி இருக்குது தெரியுமாமா? அதிகமாக செல்வம் படைத்த அந்த மேலாளர்கள் என்ன பண்ணுவாங்க? தலை நிமிர்ந்து நடப்பாங்க. கொஞ்சம் ஆணவம் செருக்கோடு இருப்பாங்க. அதிகமாக செல்வம் வச்சுருக்கிறவங்க கொஞ்சம் எப்படி தலை நிமிர்ந்து நடக்கிறாங்களோ அந்த மாதிரி இந்த நெற்பயிர்கள் கொஞ்சம் ஆணவத்தோடைய தலை நிமிர்ந்து பார்க்குதாமா நெற்கதிர்கள். செல்வமே போல் தலை நிறுவி தேர்ந்த நூல் கல்விசேர் மாந்தரின் இறைஞ்சி காய்ந்தவே. இப்போ நெற்பயிர்கள்லாம் நல்லா விளைஞ்சிருச்சு, முற்றி போயிருக்குது. அந்த நெல்மணிகள் நுனியில் வளர்ந்துருக்குது. அந்த நெல்மணிகள் முற்றிய உடனே ஆயிடுச்சு. இப்போ அந்த நெற்கதிர் அது எப்படி இருக்குதாமா? கொஞ்சம் அப்படியே தலை சாஞ்சிருக்குது. நெற்பயிர் அப்படியே கொஞ்சம் தலையை சாய்ச்சிக்கிச்சு. இப்போ இப்படி சாய்ச்சிருக்கிறதுனால இந்த நெற்பயிர்கள் எப்படி இருக்குது அப்படின்னா கல்விசேர் மாந்தரின் இறைஞ்சி காய்ந்தவே. அதிகப்படியாக படிச்சிருக்கக்கூடிய மேதாவிகள், கற்றவர்கள், அதாவது சான்றோர்கள், பணிந்து நடக்கக்கூடியவர்கள், இவர்கள் போல இந்த நெற்பயிர்களானது தலைவணங்கி நடக்கிறது. முன்ன செல்வம் அதிகமாக இருக்கக்கூடியவங்க எப்படி செருக்கோட தலை நிமிர்ந்து இருக்கிறாங்களோ அதே மாதிரி நெற்பயிர் வளர்ந்துருக்குது. இப்போ தலை சாய்ந்தி அதிகமாக நெல்மணிகள் வளர்ந்த உடனே முற்றி போன உடனே பணிந்து சாய்ந்து தலை கவிழ்ந்து இருக்கிறது. அப்படிங்கிறது தான் இந்த பாடல் வரிகளுடைய பொருள். அடுத்தது பார்க்கலாம். எல்லாம் ஆயிரம் ஆயிரம்.
இந்த ஏமாங்காத நாட்டில் பார்த்திங்கன்னா எல்லாமே ஆயிரமாக இருக்குதாம்மா. என்னென்னலாம் ஆயிரம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அடிசில் வைகள் 1000 அறபுறம் 1000 கொடியனார் செய் கோலமும் வைகள் தோறும் 1000 மடுவுள் கம்மியர்களோடு மங்களமும் 1000 ஒடுவியி வேறு 1000 ஓம்புவாரின் ஓம்பலே. இதில் அடிசில் வைகள் 1000 சோறு பொங்கி நமக்கு, அதாவது ஊர்தோறும் உணவு பொங்கி போடக்கூடிய அந்த தர்மசாலைகள் அதெல்லாம் எங்கே எவ்வளோ ஆயிரம் இருக்குதாமா. எங்கே பார்த்தாலும் சாதம் பொங்கி போடுறவங்க எல்லா இடத்துலையும் அந்த மடாலயங்கள்லாம் வந்து ஆயிரமாக கட்டி வச்சுருக்கிறாங்களாமா. அறப்புறம் 1000. அறப்புறம் அப்படின்னா அறச்சாலைகள். அறச்சாலைகள் அப்படின்னம்னா இப்போ தான தர்மம் நிறைய செய்கிறாங்கல்ல. இப்போ இந்த கோயிலுக்காக நான் இந்த இடத்த எழுதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அப்படிப்பட்ட அறச்சாலைகள், நற்செயல் செய்யக்கூடிய அந்த சாலைகள். அறம் அப்படின்னா நற்செயல். அந்த நற்செயல் செய்யக்கூடிய சாலைகள் நிறைய இருக்குதாம். ஆயிரம் இருக்கிறது இந்த ஏமாங்காத நாட்டில். கொடியனார் செய் கோலமும். கொடியனார் அப்படின்னா மகளிர்கள் ஒப்பனை செய்து கொள்கிறார்கள், அலங்காரம் செய்துக்கிறோம்ல. இப்போ நம்ம பியூட்டி பார்லர் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி கொடியனார் செய் கோலமும், பெண்கள் வந்து அலங்காரம் ஒப்பனை செய்து கொள்ளக்கூடிய அந்த மணி மண்டபங்கள் ஆயிரம் இருக்குதாமா. அப்புறம் வைகள் தோறும் 1000 இந்த மாதிரி தோற்றமுடைய அந்த மணி மண்டபங்களும் ஆயிரம் இருக்குது. மடிவுயில் கம்மியர்களோடு. கம்மியர் அப்படின்னம்னா வேலை செய்கிறவங்க, சோம்பல் இல்லாமல் களைப்பே இல்லாமல் எவ்வளவு வேலை எப்போ கொடுத்தாலும் செய்கிறதுக்கு சரியாக இருக்கிறாங்க பாரு. அப்படிப்பட்ட தொழிலாளர்கள் அதிகமாக, அந்த கம்மியர்கள் அதிகமாக ஆயிரம் பேர் அங்கே வேலை செஞ்சிட்ருக்கிறாங்களாம். மங்களமும் 1000. மங்களம் அப்படின்னா திருமணங்கள். இந்த திருமணங்கள் நடக்கக்கூடிய அந்த திருமண மண்டபங்கள் நிறையா இருக்குது. அதில் ஆயிரம் திருமணங்கள் தினந்தோறும் நடந்து கொண்டிருக்கிறது. ஒடிவுயி வேறு 1000 ஓம்புவார் ஓம்பலே. அப்படின்னா இதில் வந்து இந்த இப்படிப்பட்ட ஒவ்வொரு வகையான தனித்தனியாக நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்ச்சிகளுக்கும் வேலைகளுக்கும் பாதுகாவலர்கள் அப்படின்னு தனித்தனியாக இருக்கிறாங்க. அந்த பாதுகாவலர்கள் வந்து ஆயிரம் பேர் இதை கட்டி காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு இந்த பாடல் நமக்கு எடுத்து வைக்குது. சரியா? அடுத்தது நாடுகள் சூழ்ந்த ஏமாங்கதம். இந்த நாடுகள் வந்து எப்படி சூழ்ந்து இருக்குது, இந்த ஏமாங்காத நாட்டை பக்கத்தில் எந்தெந்த நாடு இருக்குது, இப்படி எவ்வளோ இதில் வந்து இந்த ஏமாங்காத நாடு நடுவில் இருக்குது அப்படிங்கிறத இந்த பாடல் நமக்கு எடுத்துரைக்குது. பார்க்கலாம். நற்றவம் செய்வார்க்கு இடம்தவம் செய்வார்க்கும் அகுதி இடம், நற்பொருள் செய்வார்க்கு இடம்பொருள் செய்வார்க்கும் அகுதி இடம், வெற்றம் இன்பம் விளைவிப்பான் விண் உவந்து வீழ்ந்தன மற்ற நாடு வட்டமாக வைகுமற்ற நாடரோ. நற்றவம் செய்வார்க்கு. நற்றவம் அப்படின்னம்னா பெருந்தவம் செய்யக்கூடிய அந்த தவம் செய்து பெரியோர்கள் இருக்கிறாங்களா, அப்படி தவம் செய்யக்கூடிய அந்த சான்றோர்கள் நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க. அப்படி பெருந்தவம் செய்யக்கூடியவங்களுக்கு இது ஏற்ற இடமா இருக்குது இந்த நாடு. அது மட்டும் இல்லை, இல்லற வாழ்க்கையை செய்பவர்களுக்கும் இந்த நாடு உகந்ததாக இருக்குது. அதுவும் இங்கே நடக்குது. அதாவது பெருந்தவம் செய்யக்கூடியவங்களுக்கும் இல்லற வாழ்க்கையை நடத்தக்கூடியவங்களுக்கும் இது ஏற்ற நாடாக அமைஞ்சிருக்குது அப்படிங்கிறது பொருள். நற்பொருள் செய்வார்க்கு இடம்பொருள் செய்வார்க்கும் அகுதி இடம். நற்பொருள் அப்படின்னா என்ன? நிலையான பொருள். நிலையான பொருளை சம்பாதிக்கக்கூடியவங்க. நிலையான பொருள் எது? நிலையான பொருள்னா அன்பு, பண்பு, கருணை, அறம்னா என்ன? நற்செயல், உதவி, ஒழுக்கம், புண்ணியம், நற்பெயர், இதெல்லாம் வந்து நற்பொருளில் போய் சேரும். அதாவது நிலையான பொருள். இந்த நிலையான செல்வங்களை, இந்த நிலையான பொருளை சேமிக்கிறவங்களும், நிலையற்ற பொருள் அப்படின்னா செல்வம், பொருள், இதெல்லாம் வந்து நிலையற்ற பொருள். இந்த நிலையற்ற பொருளை சேமித்து வைக்கிறவங்களும் இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க. அடுத்தது, வெற்றம் இன்பம் விளைவிப்பான் விண் உவந்து வீழ்ந்தன மற்ற நாடு வட்டமாக வைகுமற்ற நாடோ. ஏமாங்காத நாடு எப்படி இருக்குதுன்னா, தன்னுடைய இன்பத்தை உலகம் விரும்ப செய்கிறதுக்காக விண்ணுலகமே மகிழ்ந்து நிலத்தில் வந்து வீழ்ந்து கிடப்பது போல, விண்ணுலகமே மகிழ்ந்து நிலத்தில் வந்து வீழ்ந்து கிடப்பது போல இந்த நாட்டை சுற்றி பிற நாடுகள் நிறைய இருக்குது. அந்த நாடுகளுக்கு நடுவில் நடுநாயகமாக விளங்கக்கூடியதான் இந்த ஏமாங்காத நாடு.
ஒரு தனிப்பட்ட நாடாக விளங்கக்கூடியது. எவ்வளவு அருமை பெருமை பொருந்திய நாடாக இந்த ஏமாங்கத நாடு வீற்றி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரி, இந்த சீவக சிந்தாமணியில் இளம்பகங்கள் 13 இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன்னா, இந்த 13 இளம்பகங்கள் என்னென்ன அப்படின்னா, நாமகள் இளம்பகம், கோவிந்தையார் இளம்பகம், காந்தருவத்தையார் இளம்பகம், குணமாலையார் இளம்பகம், பதுமையார் இளம்பகம், கேமசரியார் இளம்பகம், கனகமாலையார் இளம்பகம், விமலையார் இளம்பகம், சுரமஞ்சையார் இளம்பகம், மண்மகள் இளம்பகம், பூமகள் இளம்பகம், இலக்கணையார் இளம்பகம், முக்தி இளம்பகம். இப்படி 13 இளம்பகங்கள் இருக்குது. இதில் நாமகள் இளம்பகம் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய பாடல் இந்த சீவக சிந்தாமணியில். சரியா? நாளை வகுப்பில் நாம் அடுத்த கவிதை பேழை முத்தொள்ளாயிரம் இதை பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.